எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. நான் வெளிநாட்டில் இருந்தபோது தலைவர் செல்வபிறந்தகை ரூபி மனோகர், எங்க செக்ரட்டரி அஜய்குமார் இன்சார்ஜ் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக செக்யுலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் டிஎம்கே தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் 40க்கு 40 நாங்கள் ஜெயிப்போம். அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம். அதுக்காக உங்களோட ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எங்கள் டீம்லேருந்து உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும். அடுத்த வாரத்துலேயும் டெய்லி சத்யமூர்த்தி பவனில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நேஷ்னல் மீடியா பல ஊழல்களை முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் அப்படி கிடையாது. உண்மையா போட்டுடுவீங்க. இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. செவரல் 100 கோடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் இதுக்கு முன்னாடி கட்சிக்கு இதே கொடுத்தது கிடையாது, டொனேஷனே கொடுத்தது கிடையாது. அவங்களுக்கு சிபிஇஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் பல நிறுவனம் இருக்கு. இது நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த எலக்டோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் பப்ளிஷ் பண்ணுன்னு தெரியும். அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுன்னா நாங்கள் ஊழலே இல்லாத பிஜேபி யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க, கார்பரேட் கிட்டேக்கில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும். அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது உங்கள் கடமை. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதன் கைகளாக வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக. தமிழ்நாடு எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. நாங்கள் மோதியும் வெல்கம் பண்ணுறோம். தமிழ்நாட்டுக்கு வர விசிட்டர்ஸு அவர் விசிட்டர் வந்திருக்கிறாரு. திருப்பூரில் பெரிய மீட்டிங் போடுறாரு. திருப்பூரில் ரொம்ப நாளாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டை கூட சரியாக பண்ணலை. மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாமல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை கட்டுவாருன்னு நம்ம நம்புகிறோம். 10 வருஷத்தில் கட்டாதவர் இன்னொரு 5 வருஷத்தில் கட்டிட போகிறாரு. அதே மாதிரி திருப்பூரில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பண்ணுறாங்க. திருப்பூரில் இருக்கிற கார்மெண்ட் யூனிட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத யூடியூப் மூலமாக நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். இவ்வளோ தூரம் கோடிக்கணக்கில் பண்ணி குதிரை பேரம் பண்ணுறவங்க ஆட்சி மக்களுக்கும் அந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும். காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் இழுபறியில் இருக்கிற மாதிரி டாக் இருக்கு. இழுபறியே கிடையாது. இங்கே டிஎம்கே லீடர்ஷிப்பில் டெஃபினட்டாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். 40க்கு 40 நாங்கள் ஜெயிப்போம். இந்தியா அலையன்ஸுக்கு பலமாக இருக்கும். 2004 தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிச்சு காங்கிரஸ் யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இதே திமுகவோட. அதனால டெஃபினட்டாக சுமூகமாக முடியும். இது நானும் நீங்களும் பேசுறது கிடையாது. கட்சி தலைமைகள் 2ம் பேசி முடிவெடுப்பாங்க. சார், திமுக தலைவரை பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பிஸியா இருப்பாரு. நாளைக்கு டெஃபினட்டா பார்ப்பேன். அப்ப ஜோதிராதித்ய சிந்தியா எந்த குடும்பம் சார்? இங்கேருந்து குதிரை பேரம் பண்ணி வாங்கிட்டு போனவங்கன்னா எந்த குடும்பம்? இதெல்லாம் குதிரை பேரம் பண்றதுக்கு முன்னாடியே 40 பேருக்கு மேல இதுல இருக்கிறாங்க, பதவியில இருக்கிறாங்க. ஜெயசா எந்த இடத்துல டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு? என்னைக்கு பேட்டை பிடிச்சி குஜராத்துக்கு பேட்டிங் ஆடி இருக்கிறாரா, இல்ல ராஜ்கோட்டுக்கு ஆடி இருக்கிறாரா, இல்ல சௌராஷ்டிராவுக்கு ஆடி இருக்கிறாரா? மைக்கேல் பின்னிங்கிறவரை பிரசிடென்டா போட்டிருக்காங்க. நீங்க எந்த மீட்டிங்கையாவது பின்னியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. சும்மா பின்னி அலங்காரத்துக்காக அப்பப்போ ஸ்டேடியம்ல காட்டுறாங்களே தவிர எல்லாத்தையும் பண்றது இந்த ஜெயஷா தான். அது வாரிசு இல்லைன்னா எது வாரிசு? தகுதியே இல்லாத ஒருத்தரை போர்டு கவுன்சில் கிரிக்கெட்டுக்கு செக்ரட்டரியா போட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி ஏஷியன் கவுன்சில்ல நார்மலா பிரசிடென்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜக்மோகன் டால்மியா காலத்திலேருந்து இன்னைக்கு நீங்க ஜெயஷாவை போட்டிருக்கிறீங்க. சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு திறமைசாலி இந்தியன் கேப்டன் தூக்கிட்டு ஜெயஷாவை போட்டிருக்கிறீங்க. ஏன்னா
சௌரவ் கங்குலி பிஜேபியில சேர மறுத்துட்டார். மத்திய போதைப் பொருள் கடத்தல் வழக்குல திமுக தலைமை நிர்வாகியை வந்து திமுக தலைவர் நீக்கிறார். இதை பத்தி என்ன சொல்றீங்க? அது சட்டம் தன் கடமையை செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, இருங்க நான் சொல்றேன். UPA 2ல அலிகேஷன் வந்தோடனே பல பேர் ரிசைன் பண்ணாங்க, பல அமைச்சர்கள் ரிசைன் பண்ணாங்க, காங்கிரஸ் அமைச்சருக்கும் ரிசைன் பண்ணாங்க, திமுக அமைச்சரும் ரிசைன் பண்ணாங்க. இப்போ ஓப்பனா வெளில வந்துருச்சு. CBID இன்கம் டேக்ஸை துஷ்பிரயோகம் பண்ணது ஒரு வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த மினிஸ்டரும் ரிசைன் பண்ணல. அதே மாதிரி எலக்டோரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்து 10 நாளைக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் பிஜேபி அதை பத்தி ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? இது சாதாரண இது நீங்க வழக்கு போட்டதுக்கே நாங்க ரத்து பண்ணிட்டோம். அங்க ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜ் கொடுத்துட்டாங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷனை துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு துஷ்பிரயோகம் பண்ணதை நீங்க ஏன் அதை பத்தி பிரதமரோ இல்ல எந்த பிஜேபி மினிஸ்டரோ இது வரைக்கும் பேசல? மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. மீனவர்களை ஸ்ரீலங்கால புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாளைக்கு கருப்பு கொடி டெஃபினட்டா காட்டுவோம். இது லா அண்ட் ஆர்டருக்கு போலீஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. தேங்க்யூ சார். உங்களோட கோஆபரேஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப தேவை சார். நீங்க எல்லாம் பண்ணாதான் நம்ம சேர்ந்து பண்ண முடியும் சார். நன்றி. நன்றி.